சுகர் போடாம லைட்டா 2 உப்புக்கல் போட்டு குடிச்சு பாருங்க. இப்ப ஆல்ரைட்டா நீங்க? 2 ஷாட்ஸும் சூப்பர்ன்னு குடுத்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி ரேவதி சிஸ்டர். வலிய ஃபுல்லா கேட்பாங்க சிஸ்டர். டைம் வரும்போது வச்சு பண்ணுவாங்க. அதான உலகம். கண்டிப்பா. என்னாச்சு தெரில சிஸ்டர். தெரியலையே ஏதோ அவங்களுக்கு சாப்பிட்டது தெரியலையோ! அச்சோ! தம்பி நான் தெரியாமல் என் வலியை சொல்லிவிட்டேனா தம்பி? அப்படி இல்லக்கா. சொல்றது கரெக்ட். ஒரு ஏஜுக்கு மேல நீங்க எல்லாத்துக்கிட்டயும் சொல்லணும். வீட்ல இருக்கிறவங்ககிட்டயும் சொல்லணும். சொன்னா தானே அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்ட்டு. சோடா இருக்காம்மா, லெமன் பிழிஞ்சு குடிங்க. அதுவும் அது வந்து டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு. பித்தம்னா நீங்க பியூர் லெமனே குடிக்கலாம். டக்குன்னு எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல லெமன் இருக்கும் தானே! அத கொஞ்சம் எடுத்து பிழிஞ்சு லைட்டா உப்பு சேர்த்து குடிங்கக்கா. லெகர் சோடா. ம். திலேஸ்டர் அத பத்தி கவலைப்பட வேண்டிய ஆளு அவரு தான். நீங்க இல்ல. அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அம்மா சோடா இருக்காம்மா, லெமன் பிழிஞ்சு குடிங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. தெரியாமல் என் வலியை சொல்லிவிட்டேனா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அச்சச்சோ! ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு கூட முக்கியம் சிஸ்டர். கண்டிப்பா ரேவதி சிஸ்டர். இது வந்து நானு தைரியமா சொல்லுவேன். இன்னைக்குமே நாங்க ஸ்கூல், காலேஜ்ன்னு சொல்லி 2 கேட்டகரி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு இதுவரைக்குமே நாங்க வந்து இருக்கோம். அதுல வந்து எந்த வீட்ல எந்த ஃபங்ஷன்னாலும் நேர்ல வந்து வெத்தல பாக்கு வச்சு பத்திரிக்கை வைக்கணுங்கிறதில்ல. குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். குரூப்ல வந்து வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கோம். அதில போட்டுடுவாங்க. இன்விடேஷன் போட்டுட்டாங்கன்னா, உடனே கிளம்பு. அவ்வளோதான். அது 1000 பிரச்சனை வந்தாலும் சரி வீட்ல, நான் போயே ஆகணும். ஆல்ரெடி அந்த வீடியோஸ் கூட நம்ம ஷார்ட்ஸ் வீடியோல போட்டுருக்கோங்க. 1, 2 தான் போட்டிருப்பேன். பட் எல்லாமே போட்டிருக்க மாட்டேன். டைம் இருந்திருக்காது. அக்கா கடலை பருப்பி வந்து அதிகமா ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. இருந்தாலும் கடலை பருப்பி வாங்கி வச்சுக்கோங்க. சும்மா ஒரு பிஞ்சு பிஞ்சு சாப்பிட்ட உடனே கொஞ்சம் அப்படியே சும்மா அப்படியே சூ பண்ணி சாப்பிடுங்க. சாக்லேட் இருந்தாலும் சாப்பிடுங்க. ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுல்ல ப்ரோ. கழுத்து எலும்பு தேய்மானம் இருப்பதால் தலை சுத்தும் ரேவதி சிஸ்டர். கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்க. அந்த பிரச்சனையும் இருக்கும். அக்கா நைட் என்ன டின்னர்? நைட்டா? என்னன்னு தெரியலையே. ஒயிட் ரைஸ் இருக்கும். பிரியாணி முடிஞ்சது. ஒயிட் ரைஸ், ரசம் இருக்கும். வேற ஏதாவது செய்யணும்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். இனிமே தானே ஒரு 8, 8:30 ஆயிடும் இன்னைக்கு. எல்லாம் இப்ப தான் ஃபோன் கால்ஸ் லைனா வருது. எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வீக்கெண்ட்ல இது ஒரு விஷயங்க. எல்லாருமே ஃபோன் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கிட்டயும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அக்கா நைட்டு அத படிச்சுட்டேங்க. சொந்தம் எல்லாம் சும்மாதான். ஆனா உறவு முறைன்னு ஒண்ணு வேணும்ல ரேவதி சிஸ்டர். அது 1000 தான் இருந்தாலும் தாய்மாமன் உறவு, அத்தை உறவு அப்படிங்கிறது பெரியப்பா, சித்தப்பா இது எல்லாமே நமக்கு என்னைக்குமே கோ த்ரூ பண்றதுக்கு வேணும். அட்ஜஸ்டபிள் தாங்க காரணம். வேற ஒண்ணும் இல்ல. தம்பி எனக்கு சுகர் இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அ ரிலேஷன் ஃபங்ஷன் போகாமல் இருந்தால் நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு ஃபங்ஷனுக்கு போனால் நல்லது சிஸ்டர். தப் அது அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. போய் தான் ஆகணும். அந்த இடத்துல வந்து நேரங்கள் வந்து நாட்களையும் வந்து நான் குறைச்சுக்குவேன். ஏன்னு சொன்னா, அவ்வளோதான் நம்மளுடைய கடமை வந்து இருக்கு இல்லையா? இப்போ ஒரு அத்தையா போறோம்னா, அத்தை செய்ய வேண்டிய சீரு. ஒரு பெரியம்மாவா போறோம்னா, பெரியம்மா சீரு. அந்த மாரி அந்த சீரு செய்வோம் இல்லையா? அதெல்லாம் இப்போ முதல் நாள் போய் தான் ஆகணும். செய்ய வேண்டியது செய்றோம். அந்த இடத்துல காலையில இருக்கிறோம், மதியம் சாப்பிடுறோம், ஈவினிங் கிளம்பிடுவோம். அவ்வளோதான். ஆனா ஃப்ரெண்ட்ஸ்னா 2 நாளுக்கு முன்னாடியே நான் போயிடுவேன். எங்க வீட்லலாம் சொல்லி காட்டுவாங்க இன்ன வரைக்கும். அதுக்காக என்ன செய்றது? ரேவதி சிஸ்டர் சொல்லிருக்காங்க, "எனக்கு 2 மூட்டை சுகர் கிடைக்குமா திலகம் சிஸ்டர்" அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த சுகர் இல்ல ரேவதி சிஸ்டர். ஆ சுகர் கம்ப்ளைண்ட், பாடியில சுகர் கம்ப்ளைண்ட். திலகம் சிஸ்டர் கொஞ்சம் சாப்பிடுங்க, தலை சுத்தல் போயிடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சுகருக்கு பாவற்காய் ரொம்ப நல்லதாம்மா. அதான் குடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே அக்கா, பாவக்காய் ஜூஸ். அதாவது கார்த்திக் சார், சூர்யா பிரதர் வந்து கார்த்திக் சார் நடிச்சிருப்பாங்க. தமன்னாவும் அவங்களும். ரொம்ப வேகமா கார்ல போய்க்கிட்டு இருப்பாங்க ஒரு படத்துல. ஒரு பையன் ஓடி வந்து அந்த டயர் வண்டிய ஓட்டிக்கிட்டே வந்து காருக்குள்ள வந்துடுவான். அப்ப வந்து இவரு கரெக்ட்டா பிரேக் போட்டுடுவாரு. பையனுக்கும் அடிபடாது. அவங்க அம்மா வந்து செம்ம அடி அடிப்பாங்க. அப்ப கார்த்திக் சார் சொல்லுவாரு, "வண்டியில அடிபட்டிருந்தா கூட இவ்ளோ அடி வாங்கியிருக்க மாட்டான். அவங்க அம்மா போடுற அடி பாருங்க எவ்ளோ அடி" அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அக்காவே எதையாவது சாப்பிட்டு சரி பண்ணிக்குவாங்க. நம்ம ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொன்னா, தலைவலி போய் திருகுவலி வந்த கதையா ஆயிடும்னு நெனைக்கிறேன். "இங்க சுகர்லாம் தர முடியாது" அப்படின்னு சொல்ட்டாங்க. "சுகர் இருந்தா டெய்லி காய்கறி ஜூஸ் போட்டு குடிங்க பச்சையா" அப்படின்னு சொல்லிருக்காங்க. "ஓகே குமார் தம்பி" அப்படின்னு சொல்லிருக்காங்க. "அக்கா நீங்க லெமன் பிழிஞ்சு குடிங்கக்கா. ஒரு ஒரு டம்ளர்ல தண்ணி லேசா வார்ம் வார்ம் வாட்டர் பண்ணி வச்சுக்கிட்டு, அதில லெமன பிழிஞ்சு அப்படியே